கவலை சந்தோஷம். கவலை சந்தோஷம் என்ற விஷயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும். இந்த உலகத்திலோ உங்களிலோ எந்த ஒரு சோதனை உங்களுக்கு ஏற்பட்டாலும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா, அது நாங்கள் அந்த சோதனையை உருவாக்குவதற்கு முன்னாலேயே ஒரு ஏட்டிலே என்ன செய்து விட்டோம், எழுதி விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எந்த ஒரு கவலை இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயம். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் இலகுவானது. லிகைலா, இதை ஏன் தெரியுமா அப்படி செஞ்சோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் நடுநிலை. இப்ப அடுத்து சொல்றது நடுநிலை அம்சம். லிகைலா தஸவ் அலா மா ஃபாதக்கும், கடந்து போனதை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கவும் கூடாது. கடந்துட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. காரணம், நீங்க முயற்சி எடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் முயன்றிருந்தாலும் உங்களுக்கு அதை கிடைத்திருக்காது. வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், கிடைத்ததை வைத்து பெருமை அடிக்கவும் கூடாது. காரணம், உங்களோட முயற்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க முயற்சி எடுத்தீங்க, அதுக்கு கூலி உண்டு. ஆனால் உங்கள் முயற்சி இல்லாது விட்டால் உங்களுக்கு எழுதின உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு கிடைத்தே ஆகும். கிடைத்ததை வைத்து பெருமை அடிக்கவும் கூடாது, கடந்ததை வைத்து நீங்கள் கவலைப்படக் கூடாது என்பதற்காகத்தான் இதை நாம் எழுதினோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனது எல்லா நிலைமைகளும் அவனுக்கு ஹைராகவே என்ன செய்யும், அமையும். நல்ல விஷயம் ஏற்பட்டால் அதற்காக நன்றி செலுத்தி என்ன செய்கிறான், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கெட்ட விஷயம் ஏற்பட்டால் அதில் பொறுமை காத்துக் கொள்கிறான். பொறுமையால் அது நல்லதாக மாறிவிடுகிறது, நன்றியால் இது நல்லதாக மாறிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி